வரவேற்கிறேன். இன்று வகுப்பு 6 ஆறாம் வகுப்புல இருக்கின்ற இயல் 1ல் இருக்கின்ற கற்கண்டு பகுதி இலக்கண பகுதி தான் கற்கண்டு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதை பற்றி தான் இந்த வகுப்புல நாம் தெரிஞ்சுக்க போறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அதாவது மனிதனா நாம் அனைவரும் தான் மனிதர்கள். ஒரு பொருளையும் நாம் உற்று நோக்கிறோம். அதுல என்னென்னலாம் இயல்பை கொண்டிருக்குன்னு அறிந்து கொள்கிறோம். எப்படி ஒரு சூரியன் இருக்கு, அது சூரியன்னா என்ன, நமக்கு பகல் நேரத்தெல்லாம் வெளிச்சத்தை தருகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். இலக்கணம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன, மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். இந்த வரையறைகளை தான் இலக்கணம் எனப்படும். அந்த இலக்கணம், அதாவது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. இது தேர்வுல உங்களுக்கு கேட்கப்படும். தமிழ் மொழி இலக்கண வகைகள் டேஷ் ஆகும் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லணும். எழுத்திலக்கணம் 1, 2வது சொல்லிலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பிலக்கணம், 5வது அணி இலக்கணம். இப்ப எழுத்து இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் பேசுதல், ஒலினா ஓசை, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுதுதல், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். இந்த எழுத்தை கவனிங்க. ஆ அப்படின்னு எழுதுறோம் ஒரு எழுத்து. இதுக்கு ஒலி வடிவம் அப்படின்னா ஆ, அது ஓசை, அதுதான் ஒலி வடிவம். எழுப்பப்படுவது வரி வடிவம், அதோடைய அமைப்பு, அந்த எழுத்தோட அமைப்பு வடிவமைப்பு எப்படி எழுதியிருக்கோம் அதுதான் வரி வடிவம். வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். எழுத்து என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எழுத்துல முதல் ஒன்று என்னன்னா உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. நம்ம அனைவருமே இருக்க மனிதர்கள், நமக்கு உயிர் இருக்கு முக்கியமா. அந்த உயிருக்கு முதன்மையானது காற்று. காற்று இல்லைனாலும் மனிதர்கள் வாழ முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உயிர் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் உயிர் போன்றது. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது எப்படிலாம் பிறக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், அந்த எளிய செயல்பாடுகள் மூலம்தான் இந்த 12 உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரைக்கும் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அது என்னன்னு பாருங்க. ஆ, ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. 12 எழுத்துக்கள் மொத்தம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. இந்த 12 உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன? வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல். இதன் மூலம், இந்த எளிய செயல்பாடுகள் மூலம் தான் இந்த 12 உயிரெழுத்துக்களுமே நமக்கு பிரிக்கின்றன. இப்ப இந்த எழுத்துக்களை ஒலித்து பார்த்து உணர்வோம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. நீங்க சொல்லும் போதே பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு சொல்றோம். அந்த 5 எழுத்துக்களும் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இதுக்கான வித்தியாசத்தை பாருங்க. இதை நம்ம சொல்லும்
இல்லையா? குறுகி ஒலிக்கும். எது குறுகி ஒலிக்கும்? அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கும், குறுகிய ஓசை உடையது. ஒலிக்கும்னா ஓசை, குறுகிய ஓசை உடையதுனா குறில் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, நீண்டு ஒலிக்கும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். நீண்ட ஓசை உடையது நெடில் எழுத்துக்கள் எனப்படும். குறுகிய ஓசை உடையது குறில் எழுத்துக்கள் எனப்படும். ஒவ்வொரு எழுத்திற்கும் உச்சரிப்பதற்கான கால அளவு உண்டு. உச்சரிப்புனா ப்ரொனன்சியேஷன், கால அளவு உண்டு. அந்த எழுத்தை உச்சரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவை பொறுத்துதான் குறில் நெடில் என பிரிக்கிறார்கள், என வகைப்படுத்துகின்றனர். உங்களுக்கு தேவையில்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? உச்சரிப்பதற்கான கால அளவை எடுத்துக்கொள்ளும் டேஷ் டேஷ் என வகைப்படுத்தப்படுகின்றன எழுத்துக்கள் அப்படின்னா குறில் நெடில் என எழுத்துக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. எழுத்தை உச்சரிக்கும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என எழுத்துக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன சொன்னோம் இல்லைங்களா? அது எப்படின்னா மாத்திரை. மாத்திரைனா நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. இங்க மாத்திரைன்றது என்ன சொல்கிறது? கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். ஒரு மாத்திரை என்பதுனா ஒரு முறை நம்மளுடைய கண் இமைக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு முறை கை நொடிக்கிறோம் இல்லையா, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். உங்களுக்கு தேவையில்ல கேட்கலாம், மாத்திரை என்றால் என்ன? அதன் பதில் என்னன்னா, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். இந்த சேனலை நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால சரியாக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் நான் கேட்கும் போது அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்துனா என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை தான். நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. நெடில் எழுத்துல என்னென்ன படிச்சோம்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7மே. இதுக்கான மாத்திரைனா 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பதில. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12ல 5 பாத்தீங்கன்னா குறில், 7 பாத்தீங்கன்னா நெடில். குறில் எழுத்துக்கள் எத்தனை என்பதை எனக்கு கமெண்ட் செய்யுங்க மாணவர்களே. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை என்பதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. தவறாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி மாணவர்களே.